அனைவருக்கும் வணக்கம். ஜனவரி 11ஆம் தேதி வியாழக்கிழமை இந்து தமிழ் நாளிதழோட எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க போகிறோம். ஹெட்லைன்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா, தலைமை நீதிபதி அறிவுறுத்தலை ஏற்று ஜனவரி 19 வரை பஸ் ஊழியர்கள் போராட்டம் தற்காலிக வாபஸ் அப்படிங்கிற செய்தியை கொடுத்துருக்காங்க. போக்குவரத்து தொழிலாளர்கள் பார்த்திங்கன்னா போராட்டம் பண்ணிட்டு இருந்த நிலைமையில் தற்போது பார்த்திங்கன்னா தலைமை நீதிபதியோட அறிவுறுத்தலை ஏற்று ஜனவரி 19 வரைக்கும் போராட்டத்தை தற்காலிகமாக வாபஸ் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற செய்தி. 2.20 கோடி அரிசி குடும்ப அட்டைகளுக்கு பார்த்திங்கன்னா ரூபாய் 1000 ரொக்கத்துடன் கூடிய பொங்கல் பரிசு விநியோகத்தை முதல்வர் தொடங்கி வச்சுருக்காங்க. ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வகையில் 1,77,00,000 வேட்டி மற்றும் சேலைகள் வழங்கவும் தமிழக அரசு நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. ஸோ பொங்கல் பரிசு விநியோகத்தை முதல்வர் தொடங்கி வைத்த செய்தியும் கொடுத்துருக்காங்க. வளர்ந்த நாடாக இந்தியாவை மாற்ற மோடி சபதம் அப்படிங்கிறது எந்த நிகழ்ச்சி அப்படின்னு பார்த்திங்கன்னா, குஜராத்தில் துடிப்பான குஜராத் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி நடத்திட்டு வராங்க. இது 10வது வருஷமாக இதை நடத்திட்டு வராங்கன்னு சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, இப்போ நம்ம தமிழ்நாட்டில் நடந்து முடிஞ்ச முதலீட்டாளர்கள் மாநாடு மாதிரி குஜராத்தில் துடிப்பான குஜராத் அப்படிங்கிற ஒரு மாநாடை நடத்தி முதலீடுகளை ஈர்க்கிறாங்க அப்படிங்கிறத இதன் மூலமாக தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து அரசு தலைமை வழக்கறிஞர் சண்முக சுந்தரம் திடீர் ராஜினாமா, புதிய தலைமை வழக்கறிஞராக PS ராமன் நியமனம் அப்படிங்கிற செய்தி. என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, 2021 தமிழ்நாடு அரசோட தலைமை வழக்கறிஞராக இருந்தவங்க பார்த்திங்கன்னா இந்த சண்முக சுந்தரம் இவங்க திடீர்னு ராஜினாமா பண்ணியிருக்காங்க. இந்த நிலைமையில் புதிய தலைமை வழக்கறிஞராக யாரை நியமிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா BS ராமன் அப்படிங்கிறவங்க நியமனம் பண்ணப்பட்டிருக்காங்க. முதல்வரிடம் சென்ற அரசு வழக்கறிஞர்களின் முறையீடு காரணமாக பார்த்திங்கன்னா அரசு தலைமை வழக்கறிஞர் திடீர் ராஜினாமா, புதிய தலைமை வழக்கறிஞராக PS ராமன் நியமனம். இது புதுசாக யாரை நியமனம் பண்ணியிருக்காங்கிறது முக்கியமாக தெரிஞ்சுக்கோங்க. BS ராமன் அப்படிங்கிறவங்க பழைய அரசு தலைமை வழக்கறிஞர் எந்த வருஷத்துலேருந்து இருந்தாங்க அப்படின்னா 2021 இருந்திருக்காங்க அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டுப் போட்டிகள் ஏற்பாடு குறித்து தலைமைச் செயலர் ஆய்வு பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, 6வது கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டுப் போட்டி ஜனவரி 19ஆம் தேதி முதல் ஜனவரி 31ஆம் தேதி வரை தமிழகத்தில் சென்னை, கோயம்புத்தூர், திருச்சிராப்பள்ளி, மதுரை ஆகிய 4 நகரங்களில் நடைபெற இருக்குது. இந்த விளையாட்டுப் போட்டிகளை நாட்டோட அனைத்து மாநிலங்களிலிருந்தும் வீரர் வீராங்கனைகள் கலந்து கொள்வாங்க. இதை தலைமைச் செயலர் நேற்று ஆய்வு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற செய்தி. ஸோ இந்த வருஷத்துக்கான கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டுப் போட்டி தமிழ்நாடு நடத்த இருக்குது அப்படிங்கிறதையும், இதை 4 முக்கிய நகரங்களில் நடத்த இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும், இந்த நடக்கிற இந்த கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டுப் போட்டி 6வது கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டி அப்படிங்கிறதையும் இதன் மூலமாக தெரிஞ்சுக்கோங்க. எக்ஸ் தளத்தில் TNPSC அப்படிங்கிற செய்தி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் வெளியிட்ட செய்திக்குறிப்பில் TNPSCயின் அதிகாரப்பூர்வ எக்ஸ் கணக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா TNPSC_office அப்படிங்கிற பெயரில் பார்த்தீங்கன்னா தொடங்கப்பட்டுள்ளது. இனி வரும் காலங்களில் தேர்வாணையத்தால் வெளியிடப்படும் தகவல்கள் அனைத்தும் தேர்வாணையத்தின் அதிகாரப்பூர்வ எக்ஸ் கணக்கிலும் வெளியிடப்படும், இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது அப்படிங்கிறது. ஸோ எக்ஸ் தளத்தில் TNPSC அப்படிங்கிற செய்தி. பொது அறிவு பகுதியில் எனக்கு என்னென்னா, இன்கா நாகரிகம் அப்படிங்கிறது, அதாவது சிந்து சமவெளி நாகரிகம் மாதிரி இன்கா நாகரிகம் முதல்ல பார்த்தீங்கன்னா கிபி 12ஆம் நூற்றாண்டில் தென்கிழக்கு பெருவில் தோன்றியது. பசிபிக் கடற்கரை மற்றும் ஆண்டியன் மலைப்பகுதியில் நவீன கால ஈக்குவாட்டாரின் வடக்கு எல்லையிலிருந்து மத்திய சிலியில் உள்ள மௌலே நதி வரை இன்காக்களின் சாம்ராஜ்யம் இருந்தது. இவர்கள் மொழி, தொழில், நீர் மேலாண்மை, சிறந்த வாழ்க்கை முறை கொண்டிருந்தனர். 15,000 மைல் அளவுக்கும் சாலைகளை அமைத்திருந்தனர். பார்த்திங்கன்னா 12ஆம் நூற்றாண்டிலேயே இவ்வளோ விஷயத்தை வச்சுருந்துருக்காங்க.
இன்கா நாகரிகம் முதல்ல பார்த்திங்கன்னா கிபி 12ஆம் நூற்றாண்டில் தென்கிழக்கு பெரு, அதாவது பெரு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா தென் அமெரிக்காவில் இருக்கிற ஒரு இதில் இருக்குது. ஸோ அதில் தான் இந்த இன்கா நாகரிகம் இருந்திருக்கு. பசிபிக் கடற்கரை மற்றும் ஆண்டியன் மலைப்பகுதியில் நவீன கால ஈக்குவேட்டரின் வடக்கு எல்லையிலிருந்து மத்திய சிலி வரை உள்ள மௌலே நதி வரை வந்து இன்காவோட சாம்ராஜ்யம் இருந்திருக்கு. மொழி, தொழில், நீர் மேலாண்மை, சிறந்த வாழ்க்கை முறை கொண்டிருந்தனர். 15,000 மைல் வரைக்கும் அப்பயே சாலைகள் அமைத்திருந்தாங்கன்னா அப்போ அவங்களோட வணிகம் எப்படி இருந்திருக்கும், அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எந்த அளவுக்கு இருந்திருக்கு அப்படிங்கிறது தான் இதன் மூலமாக காட்டுது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் வருடாந்திர தேர்வு கால அட்டவணை வந்து வெளியிட்டிருக்காங்க. டிஆர்பியோட ஆனுவல் பிளானர் வந்து வெளியிட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா காலி பணியிடங்களின் எண்ணிக்கை குறைக்கப்பட்டதால் தேர்வுகள் அதிருப்தி அப்படிங்கிற செய்தி. ஆசிரியர் தேர்வு வாரியத்தோட வருடாந்திர தேர்வு கால அட்டவணை வெளியிட்டிருக்கு. இதில் காலி பணியிடங்கள் எண்ணிக்கை குறைக்கப்பட்டதால் தேர்வுகள் அதிருப்தி அப்படிங்கிற செய்தியை கொடுத்துருக்காங்க. ஸோ டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டுக்கு யார் யார் எழுதுறீங்களோ அந்த ஆனுவல் பிளானரை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா அதானி நிறுவனம் உள்நாட்டிலே தயாரித்த ஆளில்லா உளவு விமானம் திருஷ்டி 10 ஸ்டார்லைனர் அப்படிங்கிற ஒரு ட்ரோன் இந்திய கடற்படையின் உளவு பணிக்காக ஆளில்லா கண்காணிப்பு விமானம் தயாரிக்கும் ஆர்டர் வந்து அதானி டிஃபென்ஸ் மற்றும் ஏரோஸ் நிறுவனத்துக்கு வந்து வழங்கப்பட்டிருக்கு. இந்நிறுவனம் உள்நாட்டிலேயே தயாரித்த முதல் திருஷ்டி 10 ஸ்டார்லைன் அப்படிங்கிற ஆளில்லா உளவு விமானத்தை வந்து கடற்படையிடம் ஒப்படைக்கும் நிகழ்ச்சி நேற்று நடந்திருக்கு. இதில் பார்த்திங்கன்னா இந்திய கடற்படையோட தளபதி அட்மிரல் ஆர் ஹரிக்குமார் அவங்க கலந்து கொண்டிருக்காங்க. இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா தற்போதைய இந்திய கடற்படை தளபதி யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா அட்மிரல் ஆர் ஹரிக்குமார் அவங்க. இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஆளில்லா உளவு விமானம் அது பேர் பார்த்திங்கன்னா திருஷ்டி 10 ஸ்டார்லைனர் அப்படிங்கிறது இது எந்த நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அதானி நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்டிருக்கு. சமீப காலமாக பார்த்தோம் அப்படின்னா இந்த டாட்டாலையும் பார்த்திங்கன்னா டாட்டா டிஃபென்ஸ் சிஸ்டம்னு ஒன்று இருக்குது. அதே மாதிரி இவங்களும் அதானி டிஃபென்ஸ் சிஸ்டம்னு ஒன்று வச்சுருக்காங்க. இதன் மூலமாக தயாரிக்கப்பட்டது தான் இந்த ஆளில்லா உளவு விமானமான திருஷ்டி 10 ஸ்டார்லைனர் அப்படிங்கிறது. ஸோ இன்றைக்கி செய்தி அவ்வளோதான். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி.